மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மல்லி ஒரு பக்கம், நம்ம அன்னபுண்ணியமா ஒரு பக்கம் ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. விஜய் கோவமா இருக்காங்க. இதுல இருந்து வெண்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அதுல நம்ம மல்லியம்மா டாடா கிட்ட மாட்டிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. வெண்பா நீ போய் மல்லியம்மா கூட சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம வெண்பா ஒரு பக்கம் போயிட்டு நம்ம மல்லியை கூப்பிடுறாங்க. மல்லியம்மா வாங்க மல்லியம்மா, நீங்களும் ரெண்டு பேரும் சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூப்பிடுறாங்க. ஆனா மல்லி பார்த்தா இல்ல வெண்பா குட்டி, எனக்கு பசிக்கல, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு, நீ போயிட்டு சாப்பிடு, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா வெண்பா பார்த்தா அப்படியா மல்லியம்மா, அப்படின்னா எனக்கும் சாப்பாடு வேணாம், நீங்களும் சாப்பிடாம இருங்க, நானும் சாப்பிடாம இருக்கிறேன், ரெண்டு பேரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்றாங்க. மல்லியால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா வெண்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நமக்காக அவ சாப்பிடாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்கிறாங்க. இதனால மல்லி பார்த்தா சரி வெண்பா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சரி சந்தோஷமா சாப்பிடலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன அதை எப்படியாவது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் ரெண்டு பேரும் இருக்காங்க. நம்ம மல்லி கை வாஷ் பண்ணிட்டு வர வரைக்கும் வெண்பா பாத்தீங்கன்னா டைனிங் ஹால்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு சரி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எதுலையுமே சாப்பாடு இல்லைங்க. ஏன்னா ராஜேஸ்வரி பக்காவா பிளான் பண்ணி மீதி இருந்த சாப்பாட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பாடே இல்லாம பண்ணிட்டாங்க. அந்த பாக்ஸை பார்த்தது வெண்பா ஒரே ஷாக்கிங். என்ன மல்லியம்மா எதுவுமே சாப்பிடறதுக்கு இல்ல மல்லியம்மா, சாப்பாடே இல்ல, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் நம்ம மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி ஒரே யோசனையா இருக்காங்க. என்னடா சின்ன குழந்தை சாப்பிடலன்னு சொல்லிட்டு கூட தெரியும், அவளுக்காக கொஞ்சமாவது வச்சிருந்தா பரவாயில்ல, எல்லாத்தையும் காலி பண்ணி வெறும் பாக்ஸா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மல்லி பார்த்தீங்கன்னா சரி வெண்பா குட்டி நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியும் ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு இருக்கு, அம்மா உனக்கு தோசை செஞ்சு தர அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா வெண்பாவுக்கு தோசை செஞ்சு தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா வெண்பா என்ன பண்றா அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பாக்ஸை திறந்து எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாகி பாத்துட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். அதனால தானே இந்த அத்தை சொல்ற பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்பா கிட்ட போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி பேசுறாங்க. ஏ வெண்பா என்ன பசிக்குதா உனக்கு, நான் அப்பவே சொன்னேன், நான் சொல்லும் போதே சாப்பிடுதா உனக்கு இந்த நிலைமை ஆரம்பிருக்காது, இப்ப எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லாம போயிடுச்சு, உன் மல்லியம்மாவும் இப்ப எதுவுமே உனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டா, எப்படியே நைட்டு ஃபுல்லா பட்னியா சாகு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஆனா மல்லி அப்படிப்பட்டவங்க இல்ல, வெண்பா கொண்டுன்னா அவங்க ஓடி செய்வாங்க. இப்ப வெண்பாக்காக நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா கிச்சன்ல தோசை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது தெரியாம ராஜேஸ்வரி வார்த்தையை கொட்டிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.